Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. ஆண்டவர் கிருபையாக ஒரு புதிய நாளிலே நாம் பிரவேசிக்கவும் அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படவும் தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence once again on this very new day. 180 நாட்களில் நம்முடைய வேதத்தை வாசித்து முடிக்கவும் 180 தியானங்களை நீதிமொழிகளிலிருந்து நாம் கேட்கவும் கர்த்தர் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to forego the challenge that we have taken to complete the Bible in 180 days and also to meditate the book of Proverbs in 180 days. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் ஜெபத்தோடு இன்றைக்குள்ள தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். Let us start today's devotion with a prayer. Thank you, Jesus. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஓருக்கும் ஒரு வாக்கி நீரப்போ, ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, Our holy and merciful Father, உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு சமர்ப்பிக்கிறோம். Lord, we humble ourselves, commit in your hands, Lord. வாஞ்சையோடும் ஆண்டவரே, ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we have come to your presence with a desire, with an earning and an expectation, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் பரத்திலிருந்து ஒத்தாசையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய இரக்கங்களை நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம். Lord, we seek your mercies to grant us wisdom and knowledge and understanding from your heaven, that we may understand the things that we learn, Lord. ஆவியானவர் நல்ல போதகராய் எங்களுக்கு போதித்து உம்முடைய சத்தியங்களுக்குள்ளே எங்களை வழிநடத்தும். May the Holy Spirit be a good teacher and teach us and lead us into your truth, Father. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your holy name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே 180 தியானங்களை நீதிமொழிகளில் நாம் கண்டடைய கர்த்தர் தாமே இம்மட்டும் படிப்படியாய் நாளொரு நாள் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் வெளிப்படுத்துகிற சத்தியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for giving us grace each and every day to learn and get more things from the book of Proverbs and to meditate on it every day. நம்முடைய சபையினுடைய ஏசிஏ சர்ச் ஆவடி என்கிற யூடியூப் சேனல்லே மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை லைவ் டிவி மூலமாக நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆர்க் டிவி மூலமாக பார்க்கிறவர்கள், உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். I not only welcome all the people who are watching this through our ACA YouTube channel, but also who are watching live through Live TV and also through ARC TV. கர்த்தர் தாமே உங்கள் எல்லார் மேலும் கிருபை கட்டளையிடுவாராக. May God grant His grace upon everyone. நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். We have started 180 devotions from the book of Proverbs. இதற்கான நோட்ஸ், ப்ரீச்சர்ஸ் நோட்ஸ், நான் தனிப்பட்ட விதமாய் ஒவ்வொரு நாளும் பேசுகிற செய்தி குறிப்புகளை நீங்கள் acabRC.com என்கிற வெப்சைட்டில் ப்ராவர்ப்ஸ் என்கிற டேப்ல நீங்கள் பார்க்கலாம். So these notes which I take, the preacher's notes, you can find it on the acabRC.com website under Proverbs tab under preacher's notes. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதிலேயே இன்னொரு பகுதி இருக்கு, லேமேன்ஸ் நோட்ஸ்னு இருக்கு. And we have another tab there called as layman's notes. ஒரு இளம் பிள்ளை கனடாவிலிருந்து நான் பேசுகிற செய்திகளை ஒரு
ஒரு சம்மரி போல அவள் அழகாக எழுதி டிசைன் பண்ணி அவள் அனுப்பி கொண்டிருக்கிறாள். அதை நாம் வெளியிடுகிறோம். A young girl from Canada, she gives a synopsis and writes in a precise manner about the devotion that I take in our words. That is also being published here. இவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Kindly make use of it. May God bless you all. இன்றைக்கு நாம் தொடர்ந்து நாம் நேற்றைக்கு விட்ட தியானத்தை நாம் தொடரலாம். So today let us again continue from where we left yesterday. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும் வாசிக்கிறேன். Proverbs chapter 1 verses 20 to 22. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out on the chief concourses. At the openings of the gates in the city, she speaks her words. நேற்றைக்கு ஆண்டவர் கிருபையினால் நாம் தியானித்தோம். ஞானம் அமைதியா இருக்காது, ஞானம் சத்தமிட்டு கூப்பிடும். So yesterday by the grace of God we meditated on the title Wisdom is calling. ஞானம் ரொம்ப விலை உள்ளது. Wisdom is very precious. எல்லா இருளை பார்க்கிலும் அது பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கிறது. It is like a light that shines beyond all darkness. அது நம்முடைய இருதயத்தை தெளிவிக்கிறது. It brings a clarity to our heart. அது அமைதியா இருக்காது. It will not remain calm. எவ்வளவு சந்தடி வந்தாலும், எவ்வளவு சத்தங்கள் உலகத்துல எழும்பி சத்தியத்தை அடைக்க முயற்சி செய்தாலும் ஞானம் அதற்கு மேல சத்தமிட்டு கூப்பிடும். No matter how many noises may rise around and try to subdue the truth, it will rise beyond that and calls out. இந்த ஞானம் எல்லாரும் பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கு. This wisdom is available to everyone. இந்த ஞானம் எல்லா இடங்களிலேயும், தெருக்களிலே, சந்திகளிலே, மதில்களிலே, ஒலிமுக வாசல்ல எல்லா இடத்துலயும் இதோட சத்தத்தை நீங்க கேட்கலாம். You can also hear this wisdom everywhere, in the open squares, in the streets, from the top of walls, and also opening of the gates. எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம ஞானம் தன்னை வெளிப்படுத்துது. And it is revealed to everyone without any partiality. இந்த ஞானம் சத்தமிடுதுன்னு சொல்லி நாம 20-21ல வாசிக்கிறோம். We read that the wisdom calls aloud in verses 20 and 21. 22ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானா, If you come to verse 22, இது என்ன சத்தமிடுதுன்னு பார்க்கலாமே. so what does it call out? அது சொல்லுது, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? It says, how long you simple ones will you love simplicity, for scorners delight in their scorning and fools hate knowledge. ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. Here he gives a list. ஆனா இன்றைக்கு என்னுடைய மனதுல ஆவியானவர் நிறுத்தி தியானம் பண்ண வைத்தது இந்த 22ஆம் வசனத்தினுடைய தமிழ்ல கடைசி பகுதி, ஆங்கிலத்தில் முதல் பகுதி. But today the Holy Spirit made me to halt and meditate on the word that is the first word in English and the last word in Tamil. அது என்ன தெரியுமா? What is that? எது வரைக்கும் இருக்கும். How long? இன்னைக்கு நான் பேச போகிற தியானத்தின் தலைப்பு எது வரைக்கும். Today the title of my devotion is how long. எது வரைக்கும். How long? எது வரைக்கும் நீங்க பேதமைய நீங்க வெறுக்க போறீங்க, பேதமைய விரும்ப போறீங்க? How long will you love simplicity? எது வரைக்கும் நிந்தனையில பிரியப்பட போறீங்க? How long will you delight in scorning? எது வரைக்கும் ஞானத்தை வெறுக்க போறீங்க? How long will you hate knowledge? எது வரைக்கும்? How long? வாழ்க்கை என்பது கால சுழலிலே தான் சுழன்று கொண்டிருக்கிறது மறந்துடக்கூடாது. Don't ever forget our life rotates and revolves in time. இந்த நேரம், காலம் என்பது நம்ம வாழ்க்கையில முடிவில்லாம நமக்கு கிடைக்க போறது கிடையாது. So this time is not something that doesn't have an end. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் குறித்த ஒரு காலம்னு வச்சிருக்கிறாரு. God has set a limited time for every person. ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் வாய்ப்புகளும் ஒரு குறித்த அளவு தான் இருக்கிறது. And every person have the chances also to a limited number. அந்த எல்லையை அவன் தாண்டும் போது அவன் அநேக நன்மைகளை, அவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் அவன் இழந்து போகிறான் என்பதுதான் உண்மை. And it is true that when he crosses that boundary, he will lose many goodness and the profit in his life. நீங்க கடையில போய் ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா, if you buy a product from a விசேஷமா சாப்பிடுற பொருள், especially a consumable, அதுக்கு ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. they will have something called shelf life for that. அதாவது எக்ஸ்பைரி டேட்னு ஒன்னு அதிலே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. It is called an expiry date that is printed in that. அது ரொம்ப சிறந்த ஆகாரம் தான். That is the best food. சிறந்த பொருள் தான். It is the best product. ஆனா அந்த காலத்தை கடந்து விட்டால் அது பிரயோஜனம் இல்லாம போய்டும். But if it crossed this expiry date, that will become
that will be useless. நீங்கள் வீட்டில் ஒரு ஆகாரத்தை நீங்க சமைக்கலாம். You might cook a dish at your home. அது ரொம்ப நல்ல சமையல், நல்ல ஒரு ஆகாரம், எல்லாமே அதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் மிக சிறந்த பொருளா கூட இருக்கலாம். It might be the best dish that you have cooked. You have even added all the ingredients best in that. ஆனால் அந்த சமைத்த உணவை சாப்பிடுவதற்கு ஒரு காலம் இருக்கு. But there is a time limit to eat and consume that food. அந்த காலத்தை அந்த ஆகாரம் கடந்து விடுமானா அந்த ஆகாரம் வந்து விஷமா கூட மாறிடும். If that food crosses that boundary of the time limit, then that becomes even a poison. ஒரு மரத்துல வந்து சிறந்த கனிகள் காய்த்து நிற்கலாம். So there might be good fruits in a tree. அது நல்ல பழுத்து கனிந்து நிற்கலாம். They would have ripened well and it is very good to look. ஆனா அத காலத்துக்குள்ள நீங்க பறிக்கலனா கீழே விழுந்து அது புழுத்து போயிடும். But if you don't pluck it before time, it will fall down and it will be rotten. பாருங்க, எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் ஒரு வயதுன்னு ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு காலம் வைத்திருக்கிறார். God has set an age for everything. எல்லாவற்றிற்கும் நல்ல காரியங்களுக்கு கூட ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has also set a boundary for everything. நம் வாழ்க்கையில வரும் எல்லா வாய்ப்புகளுக்கும் ஆண்டவர் ஒரு அளவை தான் வைத்திருக்கிறார். There is a limit to the chances given for everything by God. அந்த காலத்தை கடந்து விட்டால் அதனுடைய நன்மையை நம்ம புசிக்காம போயிடுவோம். After the time span, even the good will turn out bad. நான் சொல்லுவது நன்மைக்காக மாத்திரமல்ல. What I tell you, it is not only for good alone. நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில நம்ம அனுமதிக்கிற தீமைக்கு கூட ஒரு எல்லை இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. Don't ever forget there is also a time limit for the evil that we allow in our life. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்படும். So a permission will be granted only for a limited time. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கப்படும். Forgiveness will be granted only for a limited time. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்த பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில வந்து தொடர்ந்து அந்த கிருபையும் இரக்கமும் கிடைக்காது என்பதுதான் உண்மை. But when you cross that threshold or the limit, then it is really a doubt that you don't receive that grace and mercies. நான் ஒரு சில காரியங்களை காலையில ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. So God reminded few things in this morning. அது அப்படியே நான் வருஷப்படுத்தினேன். I just listed them down. முதலாவது நான் சொல்லுவேன், First I would tell you, ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து காலம் கடந்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறிவிடும். things become unacceptable after a certain time. உதாரணமாக நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாங்களேன். For example, read Proverbs 6 verse 9. அங்கே வேதம் சொல்லுகிறது, The Bible says, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்னு பார்க்கிறோம். we read, how long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? நல்லா கவனிங்க. Listen carefully. படுத்திருக்கிறதும் தூங்குறதும் தப்பே கிடையாது. It is not wrong to lie down and sleep. ஆனா அதுக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்கு. But there's a time limit for that. அந்த நேரத்தை ஒரு மனுஷன் தாண்டுவானானா தூங்குகிறவன் படுத்திருக்கிறவன் சோம்பேறி என்று அழைக்கப்படுவான். If a person crosses the time limit, then he will be called a sluggard. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு செயலாக மாறிவிடும். That becomes an unacceptable thing. முதலாவது சொல்லுவேன், சில காரியங்கள் வந்து காலம் கடந்துட்டா நல்ல காரியம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதாயிடும். First I would tell you, even if it is good thing, things becomes unacceptable after a certain time. இரண்டாவது, Second, சில காரியங்கள் காலத்தை கடந்து விட்டால் அது சகித்து கொள்ளப்பட முடியாத காரியமா மாறிடும். things become unbearable after a certain time. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாங்களேன். Genesis chapter 6 and verse 3. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Genesis 6 and verse 3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. And the Lord said, my spirit shall not always strive with man. என்ன நடந்தது? What did happen? என் ஆவி மனுஷனோட என்ன பண்ணாது? என்றைக்குமே போராடாது. My spirit shall not always strive with man. அவனுடைய பாவம், அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமா இவன் செய்கிற காரியங்களை நான் என்னைக்குமே பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். It means that I will not bear all the sins and the evil things that he does in his life. நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. I'll show you one more thing. Genesis chapter 15. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. Genesis 15 verses 13 to 15, you can note it down. அங்கே வந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்றாரு. Here God promises blessings to Abraham. அதே வேளையில அவருடைய சந்ததிகள் வந்து எகிப்துல 400 வருஷம் 430 வருஷம் அடிமைகளா இருப்பாங்கன்றதை வெளிப்படுத்துறாரு. At the same time he also revealed that his descendants shall be afflicted for 400 years in Egypt. பின்பு வந்து அவங்க சேவித்த ஜனங்களை அவங்க வந்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவங்க பெருந்திரளாக திரும்ப வந்து செல்வத்தோடு அவங்க மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவாங்கன்னு 14ஆம் வசனத்துல சொல்றாரு. And verse 40 he says that he will and whom they shall serve will I judge, and afterward they shall come out with great substance. ஆனா 15ஆம் வசனத்துல சொல்லுங்க பாருங்க, 16ஆம் வசனத்தை பாருங்க. In verse 16 you can read.
16ஆம் வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று சொன்னார். But in the fourth generation they shall come hither again, for the iniquity of the Amorites is not yet full. கவனிச்சிக்கலாங்க. Do you notice this? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த டிலே பண்ணி அவங்களை வெளியே கொண்டு வர்றேன்னு சொன்னா, Why do I delay and bring them out? அமோரியர்களுக்கு நான் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறேன். I have to give a judgment to Amorites. ஆனா அந்த அமோரியர்கள் அவங்க பாவம் இன்னும் த்ரெஷோல்ட தொடல. நான் ரொம்ப லாங் ரோப் கொடுத்துட்டே இருக்கேன், அவங்க மனம் திரும்பணும்னு டைம் கொடுத்துட்டே இருக்கேன். பட் அதனுடைய நிறைவு வரும்போது அவர்கள் மேல் இருந்த இரக்கம் எடுத்துக்கொள்ளப்படும். But the iniquity of the Amorites have not reached the threshold. I am giving a long rope for them to repent. So once it reaches that, once the iniquity is full, then I will bring them out. அப்போ ஒரு காலம் வரைக்கும் தான் சகிப்பு என்பது இருக்கும். So tolerance will be for a certain time. மூன்றாவது, third, ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு ஒரு காரியம் வருத்தமாக மாறிடும். அது தாங்கிக் கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாதா மாறிடும். So things become uncomfortable after a certain time. நீங்கள் யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்பீர்களானா, when you read Exodus 10 and verse 7, பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனை நோக்கி சொல்லுகிறார்கள், Pharaoh's servant says to Pharaoh, எந்த மட்டும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியா இருப்பான்? how long shall this man be a snare to us? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையான்னு கேக்குறாங்க. Let the men go that they may serve the Lord their God. Do you not yet know that Egypt is destroyed? அப்போ சொல்றாங்க, இதான் லிமிட். இந்த லிமிட்டை நீங்க தாண்டிட்டீங்கன்னா எகிப்து அழிந்து போயிடும். So they said this is the limit. If you cross that limit, the Egypt will be destroyed. எவ்வளவு காலம் நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்த போறீங்க? How long you going to harden your heart? நீங்க இதுக்கு மேல நீங்க தொடர்ந்து கடினப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா முழு நாடுமே நாசமாயிரும். If you continue to harden your heart beyond this limit, then the entire nation will be destroyed. ஜனங்களுக்கு இந்த அறிவு இருந்தது, பார்வோனுக்கு தான் அந்த அறிவு இல்லாம போயிடுச்சு. People had this knowledge and wisdom, but Pharaoh never had it. இன்னொன்னு சொல்லுவேன், I can tell you ஒரு more. காலத்தை கடந்து விட்டால் விரும்பத்தக்க காரியமும் விரும்பத்தக்கதாக இருக்காது, அது விரும்பத்தகாததா மாறிடும். Things become undesirable after a certain time. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, In 1 Samuel 16 verse 1, சவுல் மரித்து போனதை நினைத்து, சவுல் தேவனை விட்டு விலகி போனதை நினைத்து, அவன் தேவனுடைய ஆவியான நோட்டு விலகி போனதை நினைத்து அவன் பின்மார்க்கத்தை பார்த்து சாமுவேல் அழுது கொண்டே இருக்கிறான். when Samuel saw that the spirit of the Lord departed from Saul and looking at his backsliding, Samuel was mourning for Saul. அப்ப கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, And the Lord said to Samuel, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கடித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? how long will you mourn for Saul, seeing I have rejected him from reigning over Israel? அதாவது ஓரளவு தான் நீ துக்கிக்கலாம்பா. You can mourn only for a certain limit. நீ எவ்வளவு காலம் இப்படியே துக்கத்தில் இருக்க போற? But how long you going to mourn for him? இது எனக்கு பிரியம் கிடையாது. This is not desirable to me. நீ எழும்பி உன்னுடைய தைல கொம்பை எடுத்துட்டு போ, நான் வேற ஒரு மனுஷனை ஆயத்தம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். You rise up, fill your horn and oil and go. I have already prepared another man. நான் இன்னொன்னு சொல்லுவேன். I'll tell you one more. சில காரியங்கள் ஒரு காலம் கடந்த பிறகு கொடுக்கக்கூடிய மன்னிப்பை கூட அது இழந்துரும். Things become inexcusable after a certain time. நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் பார்ப்பீங்களானா, If you come to Acts chapter 17, 30 முதல் 31 வசனங்களை வாசிக்கும் போது verses 30 to 31, அங்கே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அங்க எழுதுறாரு. here it is written about the judgment of the Lord. அங்கே சொல்லுகிறாரு, தேவன் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறாரு. And the times of this ignorance God winked at. அப்போஸ்தலர் 17:30, Acts 17:30. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார்னு சொல்லி போடுறார். But now commandeth all men everywhere to repent. அப்போ ஒரு காலம் ஒன்னு இருக்கு, அது அறியாமையின் காலம். There's a time of ignorance. அந்த டைம்ல ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறாரு. And at the time God will wink and he will not be noticing that. அவர் ஓவர்லுக் பண்றாரு. சரி, அது ஒரு காலம், இந்த காலத்துல அவங்களுக்கு இன்னும் அறிவு வரல, அவங்களுக்கு ஞானம் வரலன்னு சொல்லி ஓவர்லுக் பண்றாரு. So he just overlooks, meaning that that the people are very ignorant and they have not yet received the wisdom. ஆனா இப்போ ஒரு காலம் வந்துருச்சு. But comes a time. இன்னும் பழைய மாதிரி ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்க மாட்டாரு. The Lord will not give you excuse like the old times. இப்போ எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். Now he want everyone to repent. ஏன் அப்படினு கேட்டா, you know why? 31ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 31 says, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். Because he has appointed a day on which he will judge the world in righteousness by the man whom he had ordained. அப்போ ஆண்டவர் காணாமல் இருந்த ஒரு காலம் இருக்கு. So there was time when God overlooked.
இப்ப வந்து எல்லாரும் மனம் திரும்பணும்ன்றாரு. But now he wants all men to repent. ஏன் சொன்னா இந்த மனம் திரும்புதலுக்கான காலமும் முடிய போகிறது, அடுத்தது நியாய தீர்ப்பு தொடர போகிறது. It's because the time for repentance is going to end and the time for judgment going to start. நான் சொல்லுவேன், ஞானம் ஏன் சத்தம் போடுது அப்படின்னு கேட்டா, Why wisdom is calling aloud? எவ்வளவு காலம்பா நீங்க இந்த மாதிரி பேதமையை நீங்க விரும்பிட்டு இருப்பீங்க? How long will you love simplicity? எவ்வளவு காலம் நீங்க ஞானமற்ற புத்தியீனமான காரியங்களிலேயே நீங்க ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க? How long will you involve in all useless things and unnecessary things? எவ்வளவு காலம் நிந்திக்கிறதுலயே நீங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பீங்க? How long will you delight in scorning? என்னைக்கு தான் நீங்க மாற போறீங்க? When are you going to change? இந்த காலம் வந்து தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் நீண்டு கொண்டே போகாது. Time will not prolong for you. நீ இன்றைக்கு மனம் திரும்பணும். You have to repent today. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். There should come a change in your life today. காலம் செல்ல 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 வாய்ப்புகள் அதிகரிக்காது, வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். As time moves on, you will not get chances, but the chances will reduce in you. பாருங்க, ஒருவர் சொன்னது போல, As a person said, நீங்க ஒரு பர்த்டே கொண்டாடும் போது, when you celebrate your birthday, நாம என்ன நினைச்சு கொண்டாடுறோம்னா, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்ற சந்தோஷத்துல நம்ம பர்த்டேவை கொண்டாடுறோம். We celebrate birthday saying that we have entered into a new year. ஆனால் ஒரு பக்கம் பர்த்டேவை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஆண்டு என்கிற கண்ணோட்டத்தில் நீங்க பார்த்தாலும், though you look at the birthday in the perspective of new year, ஒவ்வொரு பர்த்டேயும் ஒரு கெட்ட செய்தியும் சொல்லுது. each birthday also conveys a bad news. உன் வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த ஆண்டுகள்ல ஒரு ஆண்டை நீ இழந்துட்ட. You have lost 1 year in the total years that God has set for you. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், உனக்கு தேவன் கொடுத்த எல்லா விதமான வாய்ப்புகள், உனக்கு கிடைக்கிற, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீண்ட கிருபைகள் எல்லாம் நீ கொஞ்சம் இழந்துட்ட. You have lost a few of your graces, your gifts and the grace and the mercies that God has set for you. Opportunities, உனக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகளை நீ இழந்து போயிட்ட. You have lost the opportunities before you. அப்போ நம்ம பயத்தோட தான் ஒவ்வொரு பர்த்டேக்குள்ளேயும் போக வேண்டியிருக்கு. So we have to enter into each birthday with fear. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் அது நம்ம எச்சரிப்பு கொடுக்கிறது. Though it is happy on one side, it is really warning us on the other side. அதனால தான் இந்த ஞானம் கேக்குது, எவ்வளவு காலம் தான் இப்படியே இருக்க போறீங்க? That's why the wise man says, how long you going to be the same? பாருங்க, ஏன் வந்து இந்த ஞானம் வந்து இவ்விதமா கூப்பிடுது, எவ்வளவு காலம், மட்டும், எது வரைக்கும் அப்படின்னு ஏன் இந்த வார்த்தையை கேக்குது? Why does wisdom cry out how long, how long? இந்த காலையில நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டுகள், நமக்கு முன்பாக இருக்கிற வாழ்நாட்களை குறித்து நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். So today I want to tell you few things as a warning about the years and the life that we have before us. முதலாவது, யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 6-7 வசனங்களை வாசிக்கலாம். First let's read Job chapter 32 verses 6 and 7. யோபு 32:6 முதல் 7. Job 32 verses 6 and 7. ஆதலால் பரகேயேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயது உள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். So Elihu the son of Barakal the Buzite answered and said, I am young in years and you are very old. ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். Therefore I was afraid and dared not declare my opinion to you. 7ஆம் வசனம், verse 7. முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். I said, age should speak and multitude of years should teach wisdom. 9ஆம் வசனம் பாருங்க. verse 9. பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. Great men are not always wise, nor do the aged always understand justice. இங்கே இந்த எலிகு சொல்லுகிறாரு, Elihu says here, நான் வந்து ரொம்ப இள வயது உள்ளவன், I am very young in years. ஆனா நீங்களோ ரொம்ப வயது சென்றவங்க. விருத்தாப்பியர்னா வயது, விருத்தியான வயதுல இருக்கீங்க. But you are very old in age. நான் வந்து உங்களுக்கு ஞானத்தை சொல்லக்கூடாது, நீங்க தான் எனக்கு ஞானம் சொல்லணும். I should not teach you wisdom, but you should teach me wisdom. ஏன் தெரியுமா? முதியோர் வந்து பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை எனக்கு போதிக்கட்டும், நான் வெயிட் பண்றேன். It's because I'm waiting that the age should speak and multitude of years should teach wisdom. ஆனா 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, but in verse 9 he says, பெரியவர்கள் எல்லாமே ஞானிகள் கிடையாது, great men are not always wise, முதியோர்கள் எல்லாம் நீதி அறிந்தவங்களும் கிடையாது, and not do the aged always understand justice. அப்ப முதலாவது நீங்க ஒன்றை கவனிக்கணும். First you have to understand, ஏன் இந்த ஞானம் வந்து எது வரைக்கும் கேக்குது அப்படின்னு சொன்னா, why does wisdom cry out how long? முதலாவது, ஞானம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா, வருஷங்கள் கூட கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் பெருக வேண்டும். Wisdom expects that years must add reasoning to our life. ஞானம் பெருக வேண்டும். Years must add reasoning to our life. எலிகு சொல்றாரு, விருத்தாப்பியருக்கு முன்பாக, வயது சென்றவர்களுக்கு முன்பாக நான் பேசாம வாயை மூடிக்கிட்டேன்.
Elihu says, I remain silent before the old people. ஏன்னா நான் நினைச்சேன் வயது அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால அவங்க எனக்கு ஞானத்தை போதிப்பாங்க, நீதியை போதிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். Because I thought since they are very old in age, I thought they would teach me wisdom. ஆனா ஒன்ன கண்டுபிடிச்சேன். But I found out one அவங்களுக்கு வயது தான் அதிகரிச்சிருக்கே தவிர ஞானம் அதிகரிக்கல. They are only old in age, but they have not increased in wisdom. அவங்க வயது அதிகமாயிடுச்சு, பெரியவர்களா மாறிட்டாங்கன்னா நீதியை பற்றி பழக்கம் இல்லை அவங்களுக்கு. They are only increased in age and years, but they don't have understanding of justice and wisdom. அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம இந்த காலையில விளங்கிக் கொள்ளணும். But we have to understand one thing in this morning. வருடங்கள் நம்மட்ட கூடுறது, நான் இத்தனை வயது உள்ளவன், இவ்வளவு அனுபவம் உள்ளவன் சொல்லி நம்மை குறித்து மெச்சி கொள்றதுக்காக வயது கொடுக்கப்படல. Years and age is not given that we may boast about saying that we have so much of years and experience in our life. எதற்கு வயதும் எதற்கு அனுபவம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, why does God give us years of age and experience in our life? இந்த வயதினுடைய விருத்தியில, நாட்களினுடைய பெருக்கத்துல நமக்கு ஞானம் பெருகணும். That as we grow up in years of age, we should also increase in wisdom. நாம நம்முடைய நீதியில நம்ம பெருகணும். We should also grow up in justice. நம்ம முதிர்ச்சியை மற்றவங்க பார்க்கணும். Others should see our maturity. சிறு வயதுல நம்முடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அநேக காரியங்கள் யாரும் பெரிதா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. When we were child, the words of our mouth may not be considered great by many people. ஒரு சிறு குழந்தையை பாருங்களேன். Look at a child. அது வாயை திறந்து வாய் தவறி பேசுற நிறைய காரியங்களை யாரும் புத்தகத்தில் எழுதி வைக்க போறதில்ல. Certain words that he speak unintentionally will not be written or recorded in any book. அந்த பிள்ளை சில காரியங்களை மழலையா பேசுது பாருங்க, அதெல்லாம் அதை ஒரு பெரிய ஒரு தவறாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. The childish words and childish terms they use, people will not be bothered or take it great big as. சில வேளையில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க மரியாதை இல்லாம கூட சில தடவை பேசிரும். Sometimes children will also speak without respect. அது உண்மையாவே அது மரியாதை இல்லாம பேசுறோம்னு அதுக்கு தெரியாது. They are not aware that they are speaking without respect. யாரோ ஒருத்தர் பேசுனது அது கேட்டிருக்கும். It would have heard someone speaking the way. அப்பாவை பார்த்து வா போன்னு சொல்லும். So it would call the father without any respect. சில வேளையில வாடா போடான்னு கூட சொல்லும். Sometimes even calls come and go without any respect. ஆனா அத பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. But everyone will laugh at it. என் பிள்ளை வாடான்னு சொல்லிருச்சு. See, my child has spoken. என் பிள்ளை போடான்னு சொல்லிருச்சு. See, my child has spoken, go. ஆனா இதே பிள்ளை 21 வயசு ஆகுது. But the same child is 21 years now. அதே பிள்ளை அப்பாவை பார்த்து வாடான்னு சொன்னா பாக்குறவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்க? If the same child calls his father without any respect, will everyone laugh at him? அந்த சின்ன பிள்ளை குழந்தையா இருக்கும்போது அப்பாவுடைய கையை ஓங்கி தட்டுது. When the child was very small, it used to hit the hand of his father. அப்ப எல்லாரும் ஐயோ என் பிள்ளை என்ன தட்டிடுச்சுன்னு சொல்லி ஒரே சந்தோஷப்படுறாங்க. They will be very happy that their child has hit them. அப்படி இல்லனா கூட எதுவும் சட்டம் பண்ண மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. Sometimes they not even bother about it. ஆனா அதே பிள்ளை 15 வயசு ஆகுது. But if the same child is 15 years, அப்பாவை தட்டுச்சுனா அப்பா சும்மா இருப்பாரா? if the child hit the father, will he be quiet? அதை ஏற்றுக்கொள்வாரா? Will he accept it? அதை மன்னிப்பாரா? Will he forgive that? அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, what does he expect? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஞானம் இல்லாம இருந்தப்பா. When you were a child, you were without any knowledge. ஆனா இப்போ நீ வளர்ற. But you are growing up. நீ வளரும் போது உன் வயதுக்கேற்ற ஒரு ஞானம் உன்ல காணணும் நான். But as you grow up, I should also see the wisdom equal to your age. சில வேளை நம்ம பிள்ளைகளை கூட நம்ம சொல்றோம் பாத்திருக்கீங்களா? Even many times we tell our children, இவ்வளவு வளர்ந்திருக்கே, உனக்கு இது கூட ஞானம் இல்லையா? you have grown up so big, don't you have wisdom? இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? Don't you have this knowledge? இவ்வளவு கூட நீ தெரிஞ்சிக்கலையா? Don't you know even this? ஏன் இத சொல்றோம் அப்படின்னா, why do we say வயது அதிகரிக்க அதிகரிக்க ஞானம் நம்மள வளரணும். as age increase, the wisdom and reasoning should also increase in us. ஆனா இங்க வேதனை என்னன்னா, but what is grieving here? சொல்ற ரொம்ப வேதனையா சொல்றாரு, பெரியோர்கள் எல்லாமே ஞானிகள் கிடையாது. He says great men are not always wise. முதியோர் எல்லாரும் நீதியை அறிந்தவங்க கிடையாது. Nor do the aged always understand justice. இந்த நிலை நமக்கு இருக்கவே கூடாது. We should not be in such state. வயது அதிகரிக்க அதிகரிக்க வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட்டப்பட நமக்கு ஞானம் பெருக வேண்டும். As we increase in age and years must add reasoning and wisdom. ஒருவேளை சிறு வயதுல நம்ம ஞானத்துல பிரியப்படாம பேதமையில பிரியப்பட்டுட்டு இருக்கலாம். Maybe when we were very small, we would have not been desiring or delighting in wisdom, but in folly. சிறு வயதுல நாம காரியத்துல கருத்துள்ளவர்களா இல்லாம நாம நிந்திக்கிறதுல, விளையாட்டா பேசுறதுல, சிரிக்கிறதுல, நாம பரிகாசம் பண்றதுல சிறு வயதுல நாம இருந்திருக்கலாம். When we were children, in our childhood, we might not be speaking meaningfully and we might be very enjoying the funny acts, funny speeches. ஆனா வயது வந்துருச்சு இப்போ. But now we are grown up. வருஷங்கள் கடக்குது. Years are rolling by. இன்னும் தொடர்ந்து நான் நிந்தனையிலே பிரியப்பட்டு கொண்டிருப்பேனானா அது ஞானமா இருக்காது. But if I still delight in scorning, that will not be a wisdom. ஆகவே தான் இந்த ஞானம் கூப்பிடுது. That's why wisdom cries out. எது வரைக்கும்பா நீ இப்படி இருப்ப? How long will you be the same? வருஷம் கூட ஞானம் கூட வேணாமா? As years add, the wisdom should also be added to you. எபிரேயர்ல 5:12 வாசிப்பீர்களானால், if you read Hebrews 5:12, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, it is written here, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க
வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. For though by this time you ought to be teachers, you need someone to teach you again the first principles of the oracles of God. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்னு போட்டிருக்கு. And you have come to need milk and not solid food. எவ்வளவு வேதனை பாருங்க. How painful is this? வயது அதிகமாயிருச்சு. Your age is increased. ஆனா இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. But still you are feeding on milk. பலமான ஆகாரத்தை சாப்பிடுறது இல்ல. They are not eating solid food. நான் சொல்லுவேன் இது வேதனை அளிக்கிற ஒரு காரியம். Actually this is really painful. கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நிறைய பேரோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா வயசு தான் அதிகமா இருக்கே தவிர அவங்க வாழ்க்கையில ஞானமும் அறிவும் பெருகவே இல்லை. Even in the Christian life you can notice many people only they have grown up in age and years, but there is no increase in maturity. அவர்கள் வெறும் மெச்சிக் கொள்ளுகிறதும் பெருமைப்பட்டு கொள்ளுகிறதும் ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு வயதாயிருச்சுன்னு தான் அவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்களே தவிர அதற்கேற்ற விதமான முதிர்ச்சி அவங்க லைஃப்ல இல்ல. Only thing that they can boast about is that they have grown up in age and experience, but there is no maturity that equal to that age. அவர்களுடைய வாழ்க்கையில ஞானம் வெளிப்படல. Wisdom is not revealed in their life. அவர்களுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படல. Gracious words are not uttered from their mouth. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவ ஞானம் வெளிப்படல. The wisdom of God is not revealed from their life. ஒரு சிறு பிள்ளை அவர்களை நடத்தும் அளவிற்கு ஒரு சிறு பிள்ளை அவர்களுக்கு போதிக்கும் அளவுக்கு தான் அவங்க ஞானம் வளர்ந்திருக்கு. Their wisdom has grown to the extent that even a child can even lead them. பாருங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துல சீலோவில் ஒரு ஆசாரியர் இருந்தார். அவர் பேர் ஏலி. So in Shiloh there was a priest named Eli. அவர் ரொம்ப வயது சென்ற கிழவனாக இருந்தார். He was very old in age. அவருடைய பிள்ளைகள்லாம் வாலிபர்களா மாறி ஏற்கனவே ஆசாரியர்களாக ஆசாரிய ஊழியம் செய்யற அளவுக்கு அவங்க பெரியவங்களா ஆயிட்டாங்க. His children, his sons were grown up in age and they were already ordained as priests. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் அவன்கிட்ட அந்த வயசான ஏலி அவர்கிட்ட பேசாம ஒரு சிறு பிள்ளைகிட்ட பேசி அந்த சிறு பிள்ளையின் மூலமாக அவருக்கு ஞானத்தை புகட்டுறாரு. But the Lord did not speak directly to Eli, but he spoke through a small boy named Samuel and taught the wisdom through him. என்ன ஒரு பரிதாபம். How pitiful it is. வயது மாத்திரம் அதிகரிச்சிருச்சு. Only age has increased. ஆனா அவருக்கு ஞானம் இல்ல. But there is no wisdom for him. அவருக்கு வெளிப்பாடு இல்ல. There is no revelation. நான் சொல்லுவேன் இப்படி நாம் குழந்தைகளாக இருக்க கூடாது. We should not be child like this. வயது அதிகரிக்க அதிகரிக்க ஞானமும் பெருக வேண்டும். As we increase in age, we should also increase in wisdom. நாம பெருமைப்படுறது வெறும் வயதை வைத்துக்கொண்டே மேன்மை பாராட்டிட்டு இருக்க கூடாது. We should not boast about only our years and age. நாம் காலத்தை பார்த்தால் போதகர்களா மாறி இருக்கணும். By this time we ought to be teachers. இன்னைக்கு ரொம்ப வேதனை என்னன்னா அநேகர் ரொம்ப இளமை உள்ளவர்களா இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா மிகுந்த முதிர்ச்சி உள்ளவங்களா அவங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்திருப்பாங்க. Many people might be very young in age, but they would be very matured and aged in spiritual life. ஆனால் நிறைய பேர் வயதுல முதிர்ந்து ஞானத்துல பேதைகளா இருப்பாங்க. But there would be many people who are very aged in very great in age, but very young in the wisdom. இந்த இளமையானவர்கள் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்கிறத பார்த்து இந்த முதியவர்கள் அநேகர் பொறாமைப்படுவாங்க. These old people are jealous when they look at the young people rising up and shining for God. எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. They have not given an opportunity to me. என்னுடைய அனுபவம் என்ன? What is my experience? என்னோட வயது என்ன? What is my age? ஆனா அவர்களை நம்பி எதுவும் கொடுக்கிறது இல்ல. But they don't trust anything and give them. தங்களுடைய சொந்த வாழ்க்கையே சொந்த குடும்பத்தையே அவங்க ஞானமா நடத்தல. Because they have not led their own family by wisdom. அவங்க சொந்த தங்களுடைய ஜீவியத்தையே அவங்க ஞானமா நடத்தல. They did not lead their own life with wisdom. அவர்களுக்கு ஒரு சிறு பிள்ளை போதிக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க இருக்காங்க. They are in the situation where even a small child ought to teach them. அன்பானவர்களே வயது நம்மை விட்டு கடந்து போகிறது. My dear ones, years will roll by from our life. வருஷங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. Years and age will just run away from our life. நம்முடைய வளர்ச்சி என்ன? What is our growth? ஞானத்தில் வளருகிறோமா? Are we growing in wisdom? தேவ கிருபையிலே வளருகிறோமா? Are we growing in the grace of God? காலை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Today let us search and analyze. இரண்டாவது, second, ஏன் நாம ஞானம் நம்மளை பார்த்து பேசுது கூப்பிடுது அப்படின்னு சொன்னா why does wisdom cry out? இன்னும் எவ்வளவு காலம்னு கேக்குது. It asks how long? எவ்வளவு காலம்? How long? என்ன எவ்வளவு காலம் ஏன் கேக்குதுன்னா வருஷங்கள் ஞானத்தை கூட்டணும்னு சொன்னேன். Why does it calls how long? First I said years must add reasoning. இரண்டாவது வருஷங்கள் ஒன்றை செய்யணும். Second, years should do one more thing. நீங்கள் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் Exodus 30 and verse 14 வேதம் சொல்லுகிறது எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். Everyone that passeth among them that are numbered from 20 years old and above shall give an offering unto the Lord.
இது ரொம்ப இதுல முக்கியமான கருத்தை மட்டும் நான் கொண்டு வர்றேன். I want to bring the important thing from here. முதலாவது சொன்ன இயர்ஸ் மஸ்ட் ஆட் ரீசனிங். ஞானம் வந்து வருஷங்களின் பெருக்கத்துல வெளிப்படணும். First I said years must add reasoning. ரெண்டாவது வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பெறுகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறவர்களா மாறணும். And second, years must add results. அங்க வாசிக்கிறோம் பாருங்க. Here we read, 20 வயது மேற்கொண்டு முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். from 20 years old and above shall give an offering unto the Lord. பாருங்க, பெறுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. There's a time to receive. ஆனா ஒரு வயது வளருது. But as we mature, ஒரு வருஷங்கள் கூடுது. as years are added to us, அதுல எப்படி நாம இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறோம்னா, how are we expected to be? நமக்கு வர்ற வந்து அவுட்புட்டா மாறணும். Our input should become output. பெறுகிறது வந்து கொடுக்கிறவர்களா மாறணும். Our consumption should be turned to contribution. Consumption becomes contribution. ஏன்னா வயது அதிகரிக்குது, நாட்கள் பெருகுது. இப்போ கொடுத்து கொண்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, வாங்கி கொண்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, கொடுக்கிறவர்களா மாறணும். Because your age is increasing, years are increasing, then you should not always expect to receive, but you should become givers. பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவே நம்ம இருக்க கூடாது, பகிர்ந்தளிக்கிறவர்களா மாறிடணும். We should not only be the receivers but also givers. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசித்தால், if you read Luke chapter 13 verses 6 to 9, அங்கே இயேசு ஒரு அழகான ஓமானத்தை சொன்னார். Jesus said a very good parable here. ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டி இருந்தான். A man had a fig tree planted in his vineyard. அவன் வந்து தேடும்போது கனி ஒன்றையும் அதுல காணல. When he came looking for some fruit, he could not find anything. 7ஆம் வசனத்துல பாருங்க, verse 7, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. So the man said to the gardener, I have been looking for fruit on this tree for 3 years, but I never find any. எப்படி இருக்கு பாருங்க. How it is? ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷமா இந்த மனுஷன் வந்து கனி கொடுக்க வேண்டிய காலத்துல கனியை தேடுறாரு. So it is not 1 year or 2 years, but for 3 years he was seeking for fruit during this fruitful season. அந்த 3 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறாரு. So for the 3 years he was watering the tree. இந்த மரத்தை பராமரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. He was pruning and purging, and he was also taking care of the tree. கொடுத்துட்டே இருந்த அந்த தோட்டக்காரன் அல்லது எஜமான் இப்ப சொல்றாரு, எவ்வளவு காலம் தான் எனக்கு தண்ணி ஊத்திட்டே இருப்பேன், இது எப்பதான் கனி கொடுக்க போகுது? Now the master said, how long I am going to water it and take care of it, when it is going to give me fruits? அப்போ அவர் சொல்றாரு, இது வெட்டி போட்டுரு. He said, cut it down. இது வேஸ்ட், இது வெட்டி போட்டுரு. It is a waste. இது தொடர்ந்து குடிச்சிட்டே தான் இருக்குமே தவிர ஒண்ணுமே கொடுக்காது. It will just keep on drinking the water, it will not bring out anything. அப்போ அது சொல்றாரு, இன்னொரு காரணத்தையும் சொல்றாரு அவரு. He also says one more reason. வெட்டி போடு, ஏனென்றால் இது நிலத்தையும் கெடுத்து கொண்டிருக்குன்னு சொன்னார். Cut it down. Why should it waste the ground? ஒரு மனுஷனுடைய லைஃப் வந்து கான்ட்ரிபியூட்டரா இல்லைன்னு சொன்னா he actually becomes a destroyer. அவன் வந்து கொடுக்க வேண்டிய காலத்துல அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா மற்றவர்களுடைய சாரையும் அவங்க உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். If a person doesn't become a contributor, then he becomes a destroyer of others' essence. அவர்கள் வந்து ஒரு பாரமா மாறிடுறாங்க. He becomes a burden. அவங்க வந்து பிரயோஜனமற்றவர்களா மாறுறாங்க. They become useless. நல்ல மரங்களை கூட கெடுக்கிறவர்களா மாறுறாங்க, நல்ல நிலத்தையும் கெடுக்கிறவர்களா மாறுறாங்க. They will spoil and destroy good trees as well as a good land. நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லவே கூடாது. God should not say about us like this. உன்னை பராமரிச்சு, உன்னை போஷித்து, உன்னை பாதுகாத்து, உனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. God should not say it is of no use to take care of you, to nurture you, to take care of you, to feed you and to do all things for you. இது ஒரு பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது. You should not say that you are of no use to me. ஆண்டவர் சொல்லணும், the Lord should say, கொஞ்சம் தாங்க கொடுத்தேன், I gave only little, அவனால நிறைய பலன், but I got more profit through him. 5 தாலந்து தான் கொடுத்தேன், I gave only 5 talents, 10 கொண்டு வந்தாங்க, but he brought me 10. 2 தான் கொடுத்தேன், I gave him only 2. 4 கொண்டு திருப்பி கொடுத்தான். He brought me 4. எவ்வளவு பிரயோஜனமான ஊழியக்காரர், how useful, எவ்வளவு பிரயோஜனமான ஊழியக்காரர், how useful servant is he. அவங்க ஆண்டவர் சொல்லக்கூடாது, இந்த ஒண்ணை கொண்டு வந்து கொடுத்தா அதை போய் புதைச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். God should never say I gave him one, he just dig it and hide that one again. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் இதை வந்து நீ வங்கியில போட்டிருந்தா கூட வட்டியோட சேர்த்து நான் வாங்கியிருப்பேன். And to him he said, if you have even put it in the bank, I would have received it with interest. இந்த வங்கியிலிருந்து வரக்கூடிய வட்டியை கூட இல்லாம நீ வேஸ்ட் பண்ணிட்டியே. You wasted even that I could not get the interest out of it. இந்த ஒண்ணை கொண்டு போய் நான் 5 கொடுத்தவன்ட்ட கூட சேர்த்து இன்னொரு 1 கொடுத்திருந்தா அவன் இத 2 மாத்தி திருப்பி கொடுத்திருப்பான். If I have given this one more to the one who had 5, he would have made it another 2. நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம வந்து ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். We should be resourceful in our life. உட்கார்ந்து எப்பவுமே நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களா இருக்க கூடாது. It's not that we ourselves consume and eating always. பெறுகிறதுக்கு ஒரு வயது இருக்கு நான் சொல்லல. I don't tell that there's a time to receive. பெறுகிறதுக்கு நிச்சயமா ஒரு வயது இருக்கு.
இருக்கு. There is a time to receive. பெற்றுக்கொள்றதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு, படிக்கிறதுக்கு, தேர்றதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. There is a time and age to receive, to learn, to grow up and to receive. ஆனா எந்த முன்னேற்றமே இல்ல, எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி நம்மளை பத்தி சொல்லக்கூடாது. But they should not say there is no improvement or no use because of us. நம்மகிட்ட கனி உண்டாகணும், We should bear fruits. நம்ம வளரணும், We should grow up. நம்ம தேறணும். We should become matured. அதனால தான் நீங்கள் பிலமோன் 1:10 முதல் 11 வாசித்தால், That's why Philemon chapter 1 verses 10 to 11. அங்க சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உன்னிடத்தில் மன்றாடுகிறேன் அவர் எழுதினார். He writes, I appeal to you for my son Onesimus, whom I have begotten while in my chains. 11ஆம் வசனத்துல, Verse 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். Who once was unprofitable to you, but now is profitable to you and to me. எப்படி இருக்கு பாத்தீங்களா? See how it is. ஆரம்பத்துல பிரயோஜனம் கிடையாது. In the beginning he was not profitable. ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிச்ச பிறகு, But when he accepted God and began to grow in the Lord, தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய எஜமானுக்கும் பிரயோஜனம் உள்ளவன். He became profitable to his master and to the servant of God. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? How is our life? நம்ம கவனிச்சுக்கிட்டு, நம்மையே பராமரிச்சுக்கிட்டு, நம்மளையே நம்ம ஆற்றிக்கிட்டு, நம்மளையே தேற்றிக்கிட்டு, நம்மளையே நம்ம குடிச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கோமா, அல்லது பிரயோஜனம் உள்ளவர்களா மாறுறோமா? Are we just taking care of ourselves, or taking care of our own things, just drinking, consuming our own things, or are we becoming useful to others? நம்ம தேவ சபையில இருக்கிறோம். We are in the church of God. நாம சபைக்கு பாரமா இருக்கிறோமா, சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? Are we burdened to a church or are we profitable to church? நாம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். We are in a family. அந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறோமா, பிரயோஜனமா இருக்கிறோமா? Are we a burden to that family or useful to that family? நான் சொல்லுவேன், என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, என்ன வயது இருந்தாலும் சரி, நாம மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். I tell you, no matter how whatever weakness you may have, whatever age you are of, we shall be profitable and useful to us. நம்ம சரீர பிரகாரமாக பிரயோஜனமா இருக்க முடியும். Physically we can be useful to others. அப்படி இல்லனா ஆவிக்குரிய விதமா பிரயோஜனமா இருக்க முடியும். Or even we can be useful in spiritual terms. அல்லது நம்முடைய ஞானம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். Or even our wisdom can be useful to others. நம்முடைய சேவை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். Our service can be useful to others. பாருங்க, நிறைய பேர் சபையில பாருங்க, எத்தனை வருஷம் அவங்க ஆலயத்தில் இருக்காங்க. We see many people in the church, they are in the church for many years. எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்காங்க. How many souls they have gained so far? அவங்க வயதுல வளர்ந்துட்டாங்க. They have grown up in age. அனுபவத்துல வளர்ந்தறேன்னு சொல்றாங்க. They say we have grown up in experience. இத்தனை வருஷமா அவங்க கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. They say we are in the Christ for so many years. எத்தனை பேருக்கு சாட்சியா இருக்காங்க. But they are testimony to how many people? எவ்வளவு பொறுமையில வளர்ந்திருக்காங்க. How much they have grown up in patience? எவ்வளவு சகிப்புல வளர்ந்திருக்காங்க. How much they have grown up in tolerance? எவ்வளவு சபையில மற்றவர்களை விட்டு கொடுக்கறவங்களா இருக்காங்க. How much they yield up to others in the church. தங்களையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. They just look onto themselves. நான் என்னுடையது எனக்கு இதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. Me, mine and myself alone. என்னோடதை விட்டு கொடுக்க மாட்டேன். I don't give up. இன்னும் அந்த பழைய போராட்டம் தான். Still the same old struggle. இன்னும் அந்த பழைய பிரச்சனை தான். The same old problem again. இன்னும் அந்த பழைய வார்த்தை தான். Still same old words. கனி ஒன்றும் காணல. There is no fruit found in them. தண்ணீரை குடிக்கிறேன்றாங்க, வசனம் கேட்கிறேன்றாங்க, நல்ல தியானிக்கிறேன்றாங்க, நோட்ஸ் எடுக்கிறேன்றாங்க, எல்லாம் தான் செய்றாங்க. They say we drink water, we take notes, we read the Bible, we do everything. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. But no use. அவர்களால எந்த ஒரு பலனும் பயனும் இல்ல. There is no use and no profit because of them. அவர்கள் மூலமாய் சாட்சி வெளிப்படுறது இல்ல. The testimony is not revealed through them. அன்றைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் அவங்க லைஃப்ல அப்படியே இருக்கு. They still have that natural and human and nature as such how they were earlier. ஆள் தான் வளர்ந்திருக்காங்களே தவிர இன்னும் பால் உண்கிற குழந்தைகளா தான் உட்கார்ந்திருக்காங்க. Only they have grown up in stature, but they are still like children who feed on milk. வாழ்க்கையில கனி கிடையாது. There is no fruit in their life. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை கிடையாது. There is no fruitful life or resourceful life. பாருங்க, ஒரு மரம் ஒரு கனி அது தானே சாப்பிடாது, மற்றவர்களுக்கு கொடுக்குது. அது look, a tree will not eat its fruit of its own, but it gives to others. அந்த மரத்திலிருந்து மற்றவர்களுக்கு it gives fruits to others. ஒரு காலம் தனக்குன்னு குடிச்சிட்டே இருந்துச்சு. once it took water for itself. ஆனா ஒரு காலம் வந்த உடனே அது மற்றவர்களுக்கு ருசியுள்ள கனிகளை கொடு. But when time came, it began to give fruit to others. நான் அதான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு மற்றவர்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு உத்தரவாதம், கொடுக்கிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி, பிரயோஜனம் உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. So I tell you, we should have this habit or nature of being productive and resourceful to others. 1 கொரிந்தியர் 15:10 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்வார். In 1 Corinthians 15:10, Apostle Paul says a testimony about himself. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். But by the grace of God I am what I am. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. And his grace which was bestowed upon me was not in vain. அவர்கள் எல்லாரிலும்
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். but I labored more abundantly than they all. தேவ கிருபை எனக்கு வந்து I got the grace of God. தேவ கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன். I received the grace of God. அந்த கிருபை வந்து வேஸ்டா போல. But the grace was not vain. இன்னும் கிருபையை பெற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கல. It's not I said I still received the grace of God. கிருபையை பெறது காலம் இருக்கு. There was a time to receive the grace of God. பெற்றுக்கொண்ட கிருபையை வைத்து நான் என்ன செய்தேன்னா அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். But with the grace that I received, I began to labor more abundantly than they all. இது என்னுடைய ஜெபங்களில் ஒரு முக்கியமான ஜெபம். This is one of my prayers. ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமா கிருபை தாரும், எனக்கு இதுக்கு அதிகமா ஞானம் தாரும், இன்னும் அதிகமான அபிஷேகம் தாரும் அப்படின்னு நான் அடிக்கடி ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். I used to pray very often, Lord, give me more grace, give me more anointing, Lord, give me more wisdom, Lord. இன்னும் அதிகமா தாரும் ஆண்டவரே. I used to ask, Lord, give me more. எனக்கு இது போதாது, இன்னும் அதிகமா தாரும், இன்னும் வெளிச்சம் தாரும், இன்னும் ஞானம் தாரும், கிருபை தாரும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். I used to say, Lord, this is not enough, I need more grace, more enlightenment, more wisdom, Lord. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவேன். But at the same time I used to pray, அந்த கிருபை விருதாவா இருக்க கூடாது, வீணா இருக்க கூடாது. that grace should not go in vain. இன்னும் அதிகமா நான் பிரயாசப்படணும் ஆண்டவரே. Lord, I should labor more, Lord. இன்னும் அதிகமா உழைக்கணும் ஆண்டவரே. Lord, I should work more, Lord. இன்னும் அதிக வேகமா ஓடணும் ஆண்டவரே. Lord, I should run more swiftly. இன்னும் अनेகருக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே. I should be more useful to many people. இன்னும் அதிகமான விஸ்தாரமாகணும் ஆண்டவரே. Lord, I should, Lord, grow up more, Lord. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வார்த்தைகள் மூலமாக अनेகர் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. Lord, many should be blessed by my words and my life, Lord. நிலத்தை கெடுக்கிற ஒரு மரமா நான் இருக்க கூடாது. I should not be a tree that destroys or spoils the ground. கர்த்தர் என்ன பார்த்து எதுக்கு இது சும்மா நிலத்தை கெடுத்துட்டு வெட்டி போடுன்னு சொல்ல கூடாது. God should not say me why it is wasting the ground, just cut it down. என்னை பார்த்து சொல்லணும் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர். The Lord should say he is a resourceful servant of God. பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர். He is a useful servant of God. அவனுடைய நேரத்தில் அவன் பிரயோஜனப்படுத்துகிறான். He uses his time. அவனுடைய கிருபைகள் தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துகிறான். He makes use of his gifts and talents. அவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிறான். He makes use of his wisdom to others. அவனுடைய வாழ்க்கையே ஒரு ரிசோர்ஸ்ஃபுல், ஒரு யூஸ்ஃபுல், ஒரு ப்ராஃபிட்டபிள் லைஃப் என்று எல்லாரும் சொல்லணும். And God should say that his life is a resourceful, useful and profitable one. நம்ம மேல ஆண்டவர் அதிக கிருபை தர்றாரு. The Lord is giving more grace to us. வருஷம் அதிகரிச்சிட்டே இருக்கு. Years are increasing. கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கிற நாம் பிரயாசத்தினாலும் பலனாலும் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? We as we receive the grace of God, are we blessing other people through our resources? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் ஞானம் கூப்பிடுது தெரியுமா? எம்மட்டும் எந்த மட்டும் ஏன் ஞானம் கேக்குது? Why does wisdom cry out, how long, how long? முதலாவது வருஷங்கள் என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை பெருக பண்ணணும். First, years must add reasoning to our life. இரண்டாவது வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை வெளியே கொண்டு வரணும். Second, years must add results to our life. மூன்றாவது கடைசியா, third and the last, வருஷம் என்ன செய்யணும் தெரியுமா? What should years do? மறுபடியும் வாசிங்க எண்ணாகமம் 1:3. Read Numbers chapter 1 and verse 3. எண்ணாகமம் 1:3. Numbers 1:3. இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்பட கடவர்கள். From 20 years old and upward, all that are able to go forth to war in Israel. இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. From 20 years old and upward, all that are able to go forth to war in Israel, thou and Aaron shall number them by their armies. 20 வயது வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல மன்னா சாப்பிட்டுக்கிட்டு இஸ்ரவேல் கூட்டத்தாரோடு எல்லாரும் கூட்டமா நடந்து போயிட்டு இருக்காங்க. Until age 20, they used to eat manna and used to be in the crowds with other people. கண்மலையில இருந்து வந்த தண்ணீரை குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. They drank water that came from the rock. ஆனா 20 வயசு ஆயிடுச்சு இப்போ. Now they are 20 years old. ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, 20 வயதுக்கு அப்புறமா யுத்தத்துல யாரெல்லாம் சண்டை போட முடியுமோ அவங்கள பேர் எண்ணி வைங்க. So from 20 years onwards and upward, those are able to go for war, just number them. ஏன்? Why? 20 வயது ஆயிடுச்சா? When you are 20 years old, வருஷங்கள் கூடிருச்சா? when your years are added, நீ உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். you should become responsible. உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்க. You should become responsible. நீ தேசத்தின் பலனை குடிக்கிறவனாய் மாத்திரமல்ல. You should not be a person who feeds on the results of the nation. Goodness of the land. You should not only be feeding on the goodness of the land. You should start to give back and behave with responsibility for the goodness of the country.
இப்ப தேசத்தின் நலனை விரும்பி நீ உத்தரவாதம் உள்ளவனாய் மாறணும். So you should become responsible for the goodness of the country. ஏன்? Why? இப்போ நீ தேசத்தினுடைய வெறும் நன்மையை குடிக்கிறவனா மாத்திரம் இல்ல, தேசத்தின் பாதுகாப்பை குறித்து நீ கருத்துள்ளவனா இருக்கணும். It's because you should not only feeding on the goodness of the nation, but you should be very mindful about the responsibility. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the நீ Lord. தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். You should be useful to your nation. நீ தேசத்தின் மேல் அக்கறை உள்ளவனா இருக்கணும். You should have concern for your nation. நீ தேசத்துக்கான உத்தரவாதத்தை எடுக்கணும். You should take up the responsibility of your nation. தேசத்துக்காக நீ யுத்த களத்துல முன்னணியில போய் நிக்கணும். You should stand in the war field for your nation. நீ ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். You should be ready to sacrifice your life. ஒரு காலம் மற்றவங்க உன்னை பாதுகாத்தாங்க. Once other people were protecting you. ஆனா இப்போ நீ தேசத்தை பாதுகாக்க எழும்பணும். But now you should rise to save your nation. ஒரு காலம் மற்றவங்க உனக்காக ஜெபித்தாங்க. Once other people were praying for you. ஆனா நீ இப்பொழுது எழும்பி மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். But now you should rise up and pray for others. ஒரு காலத்துல மற்றவர்கள் உனக்காக உபவாசம் பண்ணினாங்க. Once other people fasted for you. ஆனா இப்போ நீ மற்றவர்களுக்காக உபவாசிக்கணும். But now you should fast for others. ஒரு காலம் மற்றவர்கள் உனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. Once other people counseled you. ஆனா இப்போ நீ மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவனா நீ மாறணும். But now you should become a person who counsels others. ஒரு காலம் மற்றவர்கள் உன்னை பராமரிச்சிட்டு இருந்தாங்க. Once other people were taking care of you. ஆனா இப்போ நீ மற்றவர்கள் மேல் பரிவுள்ளவனாய், அவர்களை குறித்து கவலை உள்ளவனாய், அவர்களை பராமரிக்கணும். But now you should have concern and care about others. ஒரு காலத்துல உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் தான் உனக்கு முக்கியமானதா இருந்தது. Once your life needs were very important for you. உன்னுடைய கவலை எல்லாம் உன்னை பற்றியதா இருந்தது. You were worried more about yourself. ஆனா இப்போ நீ வளர்ந்துட்டப்பா. But you have grown up. வருஷம் ஆயிடுச்சு உனக்கு. Now you have increased in age. நீ உன்னை பத்தியே கவலைப்படுறது என்ன பிரயோஜனம்? What is the use of worrying about yourself? நீ மற்றவர்களை குறித்து கவலைப்படணும். You should worry about other people. ஒரு தகப்பனை பாருங்க, கல்யாணம் ஆகிற புதுதுல ஒரு கணவன் மனைவியை நீங்க பாத்தீங்கன்னா, so look at a husband and wife at their beginning of their wedding. அவங்க எதுனுமே தங்களுக்காக, தங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே யோசிப்பாங்க. So they will think everything for their own delight and for joy. ஆனா ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா, but once they reach some years, தகப்பன் தாய் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. once they come to a position of father and mother, இப்போ என்ன செய்றாங்கன்னா, தங்களுடைய நன்மைகள் எல்லாம் அவங்க தியாகம் செய்து தங்க பிள்ளைகளுடைய காரியங்களை கவனிக்கிறாங்க. now they sacrifice all their goodness and take care of their children. இன்னும் வயதாயிடுது அவங்களுக்கு, இப்ப தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. and again they grow up in age and become grandfather and grandmother. இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் அதிக பொறுப்புள்ளவர்களா மாறிடுறாங்க. now they become more responsible. தங்களுடைய எல்லா சேமிப்பை தன்னுடைய சந்ததிகளுக்காக வைக்கிறாங்க. they just keep up all their stores for their descendants. அவங்கள போய் நீங்க கேட்டி நான் சொல்லலாம், தங்களை பத்தி எதுவுமே அவங்க நினைக்கிறது கூட கிடையாது. when you ask them, they don't even care about themselves. அவங்க நினைவு, அவங்களுடைய யோசனை, அவங்க கவலை எல்லாமே தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. their thoughts, their worries, everything will be revolving around their children and their grandchildren. ஏன்னா அவங்க பொறுப்புள்ளவர்களா மாறுறாங்க. it's because they become responsible. நான் யுத்த வீரனா நிக்கணுமே தவிர யுத்தத்தினால நான் பாதுகாக்கப்பட்டவனா இருக்க கூடாது. I should become a soldier and not to be protected in the war. ஒரு காலம் என்ன பாதுகாத்தாங்க. once they protected me. ஆனா இன்றைக்கு நான் மற்றவர்களை பாதுகாக்கிறவனாய் மாறுவேன். but today I should save and protect other people. அதனால தான் ஞானம் கூப்பிடுது. that's why wisdom calls out. எவ்வளவு காலம்பா நீ பேதையா இருப்ப? how long you will be simplicity? எவ்வளவு காலம் தான்ப்பா நிந்தனையில சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்ப? how long will you delight in scorning? எவ்வளவு காலம் நீ வளராம இருப்ப? how long will you not grow up? என்றைக்கு தான் நீ முதிர்ச்சிக்குள்ள வரப்போகிற? when you going to become mature? நான் சொல்லுவேன், இந்த மாற்றம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள துவங்க வேண்டும். I tell you, this transformation should begin in everyone. இது ஒரே நாள்ல வராது. this will not come in one day. வருஷங்கள் அதிகரிக்க 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 இது வரும். but as age and years add to us, it will come. இது வரணும். it should come. எப்ப வரும் தெரியுமா? when it will ஒரே come. ஒரு வசனத்தோட நான் முடிக்க விரும்புறேன். I want to end with one verse. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 1 Corinthians 13 and verse 11. 1 கொரிந்தியர் 13:11. 1 Corinthians 13:11. நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். when I was a child, I spake as a child, I understood as a child, I thought as a child, but when I became a man, I put away childish things. பாருங்க, ஒரு குழந்தையினுடைய நிலையிலிருந்து ஒரு புருஷனுடைய நிலைக்கு நீங்க வரணுமா? if you ought to come from a state of a child to a man, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முக்கியமான ஒரு காரியம் செய்யணும். you are supposed to do one important thing. இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சில காரியங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதை ஒழிக்கிற வரைக்கும் வளர்ச்சி வராது. important thing that is needed to for this maturity is that you are supposed to put away certain things. without putting away, you cannot be matured. நான் 3 காரியம் சொன்னேன். I told you 3 things. வருஷங்கள் ஞானத்தை கொண்டு வரணும். years must have reasoning. வருஷங்கள் பலனை
பலனை கொண்டு வரணும். Years must add results. வருஷங்கள் உத்தரவாதங்களை கொண்டு வரணும். Years must add responsibility. இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? You know, when you will receive சும்மா this, வயசாயிட்டே இருந்தா வராது. it's not just when you increase in age. வயசாகிற வேளையில சில காரியங்கள் பின்னான காரியங்களை நீங்க ஒழிக்கணும். As you increase in age, you are supposed to put away certain things. அந்த குழந்தையின் காரிய காலம் ஒன்று இருந்துச்சு. There was a time of childhood. அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்க கூடாது. You should not just keep on in that. அதை இன்னும் பாராட்டிக்கிட்டே இருக்க கூடாது. You should not keep on appreciating that age. அதை நீங்க இன்னும் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்க கூடாது. You should not boast about it still. அதை விட்டுறணும். You should have to put it away. ஒழிச்சிரணும் அதை. You just put it away. அந்த பழசை நீங்க ஒழிக்கிற வரைக்கும் நீங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாக மிகுந்த பலனை கொடுக்க முடியாது. Until you put away those old things, you cannot be productive and resourceful as a new one. அந்த பழைய எண்ணங்களை விட்டுருங்க. Just put away the old thoughts. பழைய பழக்கங்களை விட்டுருங்க. Put away the old habits. பழைய பேச்சை விட்டுருங்க. Put away the old words. பழைய மனுஷனை களைஞ்சு போடுங்க. Just remove or put away the old man. ஒரு காலம் அதை நீங்க விரும்பி செஞ்சீங்க. Once you desired and did it. அதை அநேகர் பாராட்டி இருக்கலாம். Many people would have appreciated that. ஒருவேளை யாரும் சட்டை பண்ணாம இருந்திருக்கலாம். Or some might not even bother about it. கண்டுகொள்ளாமலே இருந்திருக்கலாம். Some people have not noticed it. பழைய காரியம். Those are old things. அந்த பழைய காரியங்களை ஒழிச்சிருங்க. Just put away those old things. இன்னும் அந்த பழைய ஆள் மாதிரியே பிஹேவ் பண்ணாதீங்க. Don't behave like the old man. சில பேர் பாருங்க வயது பார்த்தீங்கன்னா 70 வயது இருக்கும். Some people might be 70 years old. சிறு பிள்ளையை போல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. They would be fighting like small child. சிறு பிள்ளையை போல போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. They will be competing like small child. சில வீடுகள்ல பார்த்திருக்கிறேன். I've seen in certain houses. அவங்க அவ்வளவு முதிர் வயது உள்ளவங்களா இருப்பாங்க. They will be so matured. தங்க பிள்ளைகளோட போராடிட்டு இருப்பாங்க. They will be striving with their children. தங்களுக்கு சரியா நின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. They will be striving equal to their children. அங்க உட்கார்ந்து பங்கு கேட்டுட்டு இருப்பாங்க. They will be asking for their portions there. என்னப்பா நான் வளர்ந்துட்டேன்பா. See, I have grown up now. அதெல்லாம் ஒரு காலம். That was once. ஒரு காலம் நான் சின்ன சின்ன காரியங்களுக்குலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். That was once in a time where I was expecting small things. எனக்கு சாப்பாடு போட்டா தான் நான் சாப்பிடுவேன். Only if you feed me I will eat. எனக்கு தொந்தரவு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். So only if you ask me I will eat. வயசாகி போச்சுப்பா. Now I have grown up in age. இன்னும் நான் எனக்கு யாராவது போட்டு கொடுக்கணும், என்ன கவனிக்கணும், பராமரிக்கணும், எனக்கு கொஞ்சணும்னா அது நடக்காது. So no, I cannot expect still someone to feed me or to pamper me, to ask and plead me. அது முதிர்ச்சி கிடையாது. That is not the maturity. கேக்குறாங்களோ கேட்கலையோ நம்ம வேலையை நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். Whether they ask me or bother about me, let me eat and go. இன்னும் என்ன என்ன கேட்கணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என் பேரை சொல்லணும், இல்ல அது பழைய காரியம் பாது. Still I want them to give importance to me, they should mention my name. That is the old things. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கேக்குறது. Those are the children, childish things. அது ஒரு இளைஞன் கேக்குறது. That is a young boy who asks. அது இளைஞன் வாஞ்சிக்கிறது. That is the thing that desired by a young man. எனக்கு அது வேணாம்ப்பா. But I don't want that. நான் புகழுக்கு பின்னால் நான் போக மாட்டேன். I don't want to go behind fame. பாராட்டுக்கு பின்னால் நான் போக மாட்டேன். I won't go behind appreciation. நான் முக்கியம் பெறேனான்றது எனக்கு முக்கியம் இல்ல. It's not that whether I am important there or not. நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேனா? But am I useful to others? நான் மறைஞ்சிருந்தா கூட பரவாயில்லை. Even I am hiding away from them. நான் வெளிப்படையா தெரியணும்னு அவசியம் இல்ல. It's not necessary for me to be shown out. பழைய சண்டைகளை நான் ஒழிச்சிடுறேன். Therefore I just put away the old fights. பழைய வாக்குவாதங்களை ஒழிச்சிடுறேன். I put away old arguments. பழைய சுபாவங்களை ஒழிச்சிடுறேன். I put away the old nature. நம்ம சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நம்முடைய தேறுகிறது எல்லாருக்கும் தெரியுதா? So even in a church or in a society or a house, can people notice our maturity? நம்மள நிறைய பேர் உதாரணமா சபைக்குள்ள வளர்றதுன்றது ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமானது தான். So it is really grieving to grow up in church. ஏன்னா நம்மள குழந்தையிலிருந்து தூக்கி பார்த்தவங்க நம்மளோட வளர்ந்துட்டே இருக்காங்க. Because people who have just pampered us and seen us from the childhood are just growing up with us. நாங்கலாம் இதே சர்ச்சில் தான் வளர்ந்தோம். So we have all grown up in the same church. இன்னும் அங்கிள் ஆண்டிலாம் இருக்காங்க. அவங்களாம் நாங்க பிறந்த முதல் நாளே எங்களை கையில தூக்குனவங்க இன்னும் இருக்காங்க. So we have uncle and aunties here who have just took us in their hands when we were born. ஆனா அவங்க முன்னாடி ஊழியர்களா வாலிபனா வளர்ந்து பள்ளிக்கூட வாழ்க்கையை கடந்து வாலிபனா பார்த்து என் கல்யாணத்துக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்ததை பார்த்து இன்னைக்கு நாங்கள் முதிர்ச்சி அடைந்து ஊழியங்களில் வர்றதை அவங்க கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்காங்க. So they are witnessing where we are born, we are grown up as school children and young boy, then we have got married, they have also witnessed our children and they also see us ministering for God now. ஆனால் அவங்க எப்போ நம்மளை கனம் பண்ணுவாங்க தெரியுமா? But when will they honor us? நம்ம வளர்றதை அவங்க பார்க்குறாங்க. When they see our maturity. அந்த முதிர்ச்சியை பார்க்குறாங்க. When they see our maturity. அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ தவறுகள் பிள்ளைகள்லாம் நாங்கள் சிறு வயதில் செய்திருப்போம். We have committed many mistakes and faults before them. இதே ஆலயத்துல விளையாடின பிள்ளைங்க தான் நாங்க. We were children who played in the same church. இதே ஆலயத்துல பேசிட்டு இருந்த பிள்ளைங்க தான். We were children who spoke in this church once. அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. Those days are gone. இப்போ அவங்க எதிர்பார்க்கறாங்க. Now they expect one thing. வருஷங்கள் ஞானத்தை கொண்டு வந்திருக்கா? As years added wisdom to us. வருஷங்கள் பலனை கொண்டு வந்திருக்கா? As years added results to us. வருஷங்கள் உத்தரவாதத்தை கொண்டு வந்திருக்கா? As years added responsibility to us. அதை பார்ப்பார்களானா? If they look at it, அவங்க நம்மள கனம் பண்ணுவாங்க. they will honor us. என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்றேன். And to everyone listening to this,
this ideal. வயது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி கிடையாது. Your age alone is not the success of your life. ஞானம் கூப்பிடுகிறது. Wisdom is calling out. இன்னும் எந்த மட்டும்பா நீ பேதையாவே இருப்ப? How long you will love simplicity? இன்னும் எந்த மட்டும்பா நீ நிந்தனையில பிரியப்படுவ? How long will you delight in scorning? நீ இன்னும் எந்த மட்டும் தான்ப்பா நீ குழந்தையாவே இருப்ப? How long you will be a child? நீ வளருப்பா. You grow up. நீ பெருகுப்பா. You grow up. பழையவைகளை ஒழிச்சிருப்பா. Put away the old things. இன்னும் புதிய காரியங்களுக்கு நேராக முன்னேறுப்பா. And go forward towards the new things. இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களா? Can you take a decision today? ஆண்டவரே எனக்குள்ள ஒரு வளர்ச்சியை தாரும். Lord, bring a growth and maturity. எனக்குள்ள ஒரு முதிர்ச்சியை தாரும். Lord, bring a maturity in me. எனக்குள்ள புதிய உத்தரவாதங்களை தாரும். Lord, give me new responsibilities. நிறைய கனி கொடுக்கிறவனா என்ன மாற்றும். Lord, make me more resourceful. சபையில ஒரு காலம் நான் பெற்று கொண்டிருந்தேன். Lord, once I was receiving in my church. இப்போ நான் கொடுக்கிறவனா மாறேன். But now I give to them. ஒரு காலம் எனக்கு எல்லாரும் பணிவிடை செஞ்சாங்க. Once everyone served me. ஆனா இப்போ நான் பணிவிடை செய்ய போறேன். But now I am going to serve others. ஒரு காலம் நான் வாங்கிட்டு இருந்தேன். Once I was receiving. இப்போ நான் விட்டு கொடுக்கிறேன். Now I am yield up. ஒரு காலம் நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். Once I was enjoying. இப்பொழுது நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். But now I share. ஒரு காலம் நான் முன்னால நின்னேன். Once I was at the front row. நான் எல்லாருக்கும் முன்னால முகத்தை காட்டினேன். I used to show my face before everyone. ஆனா இப்பொழுதோ But now நான் பின்னால இருந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துறேன். I stand behind and encourage others. ஒரு காலத்துல நான் வெற்றி பெறணும், நான் தெரியப்படணும்ன்றதுல மகிழ்ச்சி கண்டேன். Once I delighted that I should be seen, I should be successful. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும், உயர்ந்த பதவி எனக்கு தான் அப்படினு போட்டி போட்டேன். I competed that I should be given the first position and the highest position. ஆனா இப்பொழுதோ But now நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை உருவாக்கி அவங்க வளர்றது, தேர்றது, அவங்க முன்னேறது, அவங்க பெருகிறத பார்த்து இப்ப நான் சந்தோஷப்படுறேன். But now I delight when I encourage others and form others, and as they grow up and succeed in their life. முதல்ல சின்ன வயதுல நான் உருவாயிட்டு இருந்தேன். When I was a child I was being formed. ஆனா இப்பொழுதோ மற்றவர்களை உருவாக்கி கொண்டிருக்கேன். But now I form others. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு காலத்துல என்னுடைய வெற்றியை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். Once I delighted in my success. ஆனா இப்பொழுதோ But now மற்றவருடைய வெற்றியை கண்டு நான் அகமகிழுகிறேன். I rejoice looking at others' success. எம்மாத்திரம் எம்மட்டும். How long and how long? இந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்போமா? Can we hear, look at the cry of the wisdom? ஆண்டவரே இந்த ஞானத்தின் சத்தம் என் காதுல கேட்கட்டும். Lord, let this cry of wisdom be heard in my ears. அது என்னோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். Lord, let it bring a change in my life. கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord. நான் வளரணும் ஆண்டவரே. Lord, I should grow up, Lord. நான் பெருகணும் ஆண்டவரே. Lord, I should grow, Lord. இன்னும் முன்னேறணும் ஆண்டவரே. Lord, I should go forward. பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என் தேவனே. பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வது என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆண்டவரே, Lord, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை கூட்டி தருகிறீர். Lord, you add years to our life. வருஷங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தந்து கொண்டே இருக்கிறீர். Lord, you add years to our life every day. நான் வருஷத்தை காண பண்ணுகிற கர்த்தர். But the Lord who enable us to see our years. எங்கள் வாழ்க்கையில முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரே. But the Lord, you also expect improvement and growth in our life, Lord. என்னுடைய ஞானத்துல வளர்ச்சி வேண்டும். Lord, we need to improve in our wisdom. என்னுடைய உத்தரவாதங்கள வளர்ச்சி வேண்டும். Lord, I should improve in my responsibility. என்னுடைய பலன்ல வளர்ச்சி வேண்டும். Lord, I should improve in my results, Lord. ஆண்டவரே, Lord,
எனக்கென்றே நான் வாழாதபடி Let me not live for myself, மற்றவர்களுக்காக, but for others, தேவனுக்காக, but for God, தேவனுடைய ராஜ்யத்திற்காக for the kingdom of God. வாழ கிருபை தாரும். Give me grace to live for them. சேமித்துக் கொண்டிருந்த நான், Lord, I who served others, ஆண்டவரே சேமித்துக் கொண்டிருந்த நான், Lord, I who stored up for ஆண்டவரே myself. பகிர்ந்து கொடுக்கிறவனாய் மாற்றும். Let me be a contributor. Lord. உபசரிப்பை பெற்றுக் கொண்டிருந்த நான், I who receive service from others. ஆண்டவரே உபசரிக்கிறவனாய் என்னை மாற்றும். Lord, let me become a servant who serves என்னை others. முதல் நிலைப்படுத்தி கொண்டிருந்த நான், I who kept myself as a first. ஆண்டவரே மற்றவர்களை முன்னுக்கு தள்ளுகிறவனாய் என்னை மாற்றும். Lord, let me push others to the first. என்னையே நேசித்துக் கொண்டிருந்த நான், I who loved myself. ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்க கிருபை தாரும். Lord, give me grace to love others, Lord. ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கென்று ஆண்டவரே நான் தன்னிச்சையாய் செய்த நான், Lord, I who did everything in a selfish motive. பிறர் நலம் கருதுகிறவனாய் மாற்றும். Let me be a person who loves என்னுடைய others. இருதயத்தை விசாலமாக்கும். Lord, expand my heart. எங்களை முதிர்ச்சிக்குள்ளே கொண்டு செல்லும். Lord, take us into maturity. குழந்தைக்குரிய அத்தனை செயல்பாடுகளை விட்டு ஒழித்துவிட கிருபை தாரும். Lord, give us grace to put away all the childish things, Lord. காலத்திற்கேற்றவாறு எங்கள் வாழ்க்கையில வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பெருக்கமும் உண்டாக கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, give us grace that there may be maturity, increase and promulgation equal to our age, இதை Lord. கற்றுக் கொடுத்த பாடங்களை எங்கள் வாழ்க்கையிலே ஆழமாய் பதித்து ஆசீர்வதி. Lord, let this lessons that you taught be etched deeply in our heart and bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.